நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட தீபாவளி நெருங்குகின்ற காலமாக இருப்பதனால இந்த தீபாவளி பண்டிகையை விபத்தின்றி விழிப்புணர்வுடன் கொண்டாடுவது குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கிறதா இல்லை என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். தீபாவளி என்றாலே ஒரு மகிழ்ச்சி, இருளை நீக்கி ஒளி தருகின்ற பண்டிகையாக இருக்கிறது. மதங்களை தாண்டிய பண்டிகை என்று கூட சொல்லலாம். ஆக இதை எப்படி பாதுகாப்பாக கொண்டாடுவது? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நகரங்களில் குழந்தைகளுக்கு அந்த கம்பி மத்தாப்பு இருக்கும், அதை இது பண்ணிவிட்டு உடனே அப்படியே போட்டு போயிடுவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் தெரியாது. ஆனால் அடுத்து வருகின்றவர்கள் அது மீது கால் வைக்கின்ற போது விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டை எடுத்து அந்த பாட்டிலில் வைக்கின்ற போது ஒழுங்காக இருக்கும். அது கொஞ்சம் அப்படி போச்சுன்னா பக்கத்து வீட்லேயோ எங்கேயோ போய் போடுறது. சில சமயம் சாலைகளில் போய் விபத்துகள் ஏற்படக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் வீரத்தை காட்டுறதுக்காக இவன் அப்படி பட்டாசு எடுத்து ஸ்டைலாக எதிர் வீட்டு பொண்ணு பார்க்குற மாதிரி அப்படி போடுவான். அதில் எத்தனையோ பேருக்கு கைகள் விபத்து இருக்குது. ஏன்னா இவனுக்கு வீரத்தை காட்டுறதுக்கான விஷயம் அதுவாக தான் இருக்கிறது. ஆகவே அப்படி போடுகின்ற சூழலில் இருக்கக்கூடிய விபத்துகள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஒரு பட்டு பாவாடையாக இருக்கும், ஒரு பட்டு புடவையாக இருக்கும். சில சமயங்கள் அது பண்டிகைக்கு மட்டுமே போட்டு பழக்கம் இருக்கனால மற்ற டைமில் சுடிதார் போட்டுட்ருப்பாங்க. இன்றைக்கி அந்த பட்டு பாவாடை போடும்போது அதை எல்லோரும் பார்க்கணும் போது அந்த தளர்வான ஆடையில் நெருப்பு பற்றி கொண்டு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இதை நம்ம பாதுகாப்பாக கொண்டாட வேணும். நீங்கள் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் போய் இந்த தீயணைப்பு அந்த துறையில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பர்னிங் செக்ஷனில் ஒரு 30லேருந்து 40 பேர் அன்றைக்கி அட்மிட் ஆகுறாங்க வருஷத்துக்கு. அதில் 3லேருந்து 4 பேர்கள் உயிரிழக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம பார்க்கின்றோம். ஆகவே ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் ஒரு நல்ல நாள் அன்று விபத்துகள் ஏற்படாமல் பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாடுவது பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். பிஎம் மருத்துவமனையினுடைய இயக்குனர், பிளாஸ்டிக் அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜன் டாக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். இந்த பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுவது எப்படி என்பது குறித்து நிறைய கட்டுரைகள் இதை பற்றி எழுதியிருக்கின்றார். ஒரு சமூகவியலாளராக இருக்கின்றார். நிறைய பொது கட்டுரைகள், இது கண்ணுடைய பாதுகாப்பு, நிறைய விஷயங்களை செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் இருங்கோவேல் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். பட்டாசு தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஆசை தம்பி அவர்களை நாம் அழைத்திருக்கின்றோம். நேஷனல் ஃபயர் சேஃப்டி அதிலிருந்து வெங்கட் விக்னேஷ் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். தீபாவளி மகிழ்ச்சியாக நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே நமக்கு சில விழிப்புணர்வுகள் எப்படி டெமோ இருக்குன்னா நாமளும் சில ஆவணப்படங்களை வைத்திருக்கின்றோம். என்ன மாதிரி பண்ணக்கூடாது என்பதற்காக அந்த ஆவணப்படத்தை பார்த்து விட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். தீபாவளி என்று பட்டாசு வெடிப்பின் பின்னணியில் நரகாசுரனை கொன்ற மகிழ்ச்சி வெளிப்படுகிறதோ இல்லையோ தெரியாது. ஆனால் இந்தியா முழுவதும் தீபாவளி பட்டாசு வெடிப்பினால் குறைந்தது 5லிருந்து 10 பேர் வரை இறந்து போகின்ற துயரச் சம்பவம் நிகழ்வது மட்டும் நிச்சயம். சந்தோஷமான நேரத்தில் நிகழும் இந்த துக்கம் தானாக வருவதில்லை, நாமாக வரவழைத்து கொல்லுகிறோம். இதற்கான காரணங்கள் பட்டாசுகள் அல்ல, நமது அஜாக்கிரதை, அலட்சியம், விளையாட்டுத்தனம், பொறுப்பற்றத்தனம், ஏன் போக்கிரித்தனம் என்று கூட சொல்லலாம். நாய் மற்றும் கழுதை போன்ற விலங்குகளின் வாலில் பட்டாசுகளை கட்டி வைத்து வெடித்து மகிழ்வதை வேறெப்படி சொல்ல முடியும்? இது மட்டுமல்ல, பட்டாசு வெடிப்பால் தீக்காயமுறும் சிறுவர்களுக்காக சிகிச்சை அளிக்க அவசர காலத்தில் 10க்கு 1 என்ற கணக்கில்தான் மருத்துவர்களின் எண்ணிக்கை இருக்கிறது. கம்பி மத்தாப்புகளில் தொடங்கும் தீப்புண் காயங்கள் 1000 வாலா வெடிப்பு வரை வகை வகையாக ஆழமாக ஏற்பட்டு மரணம் வரை இழுத்துச் செல்கிறது. முதலில் எங்கு வெடிக்க வேண்டும், எப்படி வெடிக்க வேண்டும், எதை வெடிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வோடு செயல்பட்டால் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடைக்கும். இன்று பாதுகாப்பான அழகான பூச்சட்டி கூட பெரு வெடிப்பை நிகழ்த்துகிறது. நிலவுக்கு செல்லும் ராக்கெட் கூட பாதுகாப்பாக திரும்பிவிடுகிறது. நீங்கள் விடும் ராக்கெட்டோ குடிசை பகுதிகளை அழித்து பாதுகாப்பிற்கு உலை வைக்கிறது. இதனால் பொது இடங்களில் வெடிப்பதை அரசு கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். டென்சிட்டி அதிகமான பட்டாசுகளை தடை செய்தால் பல இதய நோயாளிகளின் மாரடைப்பு தள்ளிப்போக வழியிருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். மேலும்
முறையாக அங்கீகாரம் பெறாத பட்டாசு நிறுவனங்களாலும் சீன பட்டாசுகளின் வருகையினாலும் பாதிக்கப்பட்டிருக்கும் உள்ளூர் பட்டாசு நிறுவனங்களின் ஏற்றுமதிக்கு ஆதரவு தர குரல் கொடுத்திருக்கிறார் கலைஞர். அவரின் கூற்றை நினைவில் கொண்டு உள்ளூர் பட்டாசுகளை வாங்கி பாதுகாப்பான தீபாவளிக்கு வழிவகுப்போம். விழிப்புணர்வோடு விபத்துகளை தவிர்ப்போம். உண்மையாகவே இந்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே இருக்கிறதா இல்லைங்களா? தீபாவளி போது எப்படி பட்டாசு வெடிக்கணும், என்ன மாதிரி சேஃப்டியாக இருக்கணும்ட்டு அந்த அவேர்னஸ் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம அதை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி அதை பற்றி போட்டிங்கன்னா கூட அதை யாரும் பார்க்குறதே கிடையாது. வேறு ஏதாவது பார்த்துட்டு தான் போயிடுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பார்க்குறாங்களாண்டி நம்ம சேஃப்டியை எதை பற்றியும் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இப்போ தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறாங்கன்னா கூட எல்லாருமே அவங்க அது ஒரு சந்தோஷமாக தான் நினைக்கிறாங்களாண்டி விபத்து ஏற்பட்டால் என்ன பண்ணலாம் அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது, அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. இப்போல்லாம் தீபாவளிக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்களையும் ஆசிரியர்கள் எப்படிலாம் பட்டாசு வெடிக்கணும், இப்படி வெடித்தா எப்படிலாம் விபத்து இல்லாமல் இருக்கும்ன்றதையும் ஆசிரியர்கள் நம்மளுக்கு சொல்லி தராங்க. அதனால விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லவே முடியாது சார். விழிப்புணர்வு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. நான் கூட தான் சொல்லுவேன் இப்படி பண்ணுங்க வெடிக்காதீங்கன்னு. கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்களா? கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஸ்கூலில் சொல்கிறாங்க, ஆட்ஸில் பார்க்குறீங்க, எல்லாமே பார்க்குறீங்க. ஆனால் அந்த மாதிரி யாரும் செய்கிறது இல்லையே. இப்போது ஒரு தீ விபத்து ஆயிடுச்சுன்னா அது ஆனதுக்கப்புறம் அதை காப்பாற்றுறதுக்கு தான் ஃபயர் இன்ஜின்ஸாக எல்லாமே இருக்குது. ஆகாமல் இருக்கிறதுக்கு விழிப்புணர்வு இல்லையே எந்த மக்கள்கிட்ட இது வரைக்கும். எப்பயாவது ஒரு தீபாவளியில் ஒருத்தர் உயிரிழக்காமல் எப்போ இருக்காங்களோ நான் அப்போ ஒத்துக்கிற விழிப்புணர்வுன்னு ஒரு மக்கள்கிட்ட இருக்குன்னு. மெயின் காரணம் ஆக்சிடென்ட் நடக்குது பார்த்தீங்கன்னாக்கா அன்சேஃப் ஆக்ட், அன்சேஃப் கண்டிஷன். ஒன்று அந்த இதே டேமேஜாக இருக்கும். இல்லைனாக்கா ஆல்ரெடி டேமேஜான பொருள்னு தெரிஞ்சு இப்போ வெடிக்க இருக்குது, இருந்தாலும் அதில் திரி சரியா இல்லை, இருந்தாலும் அதை திரியை உள்ளே வச்சு மறுபடியும் அதை வெடிக்க ட்ரை பண்ணுறான் பாருங்க. அந்த ஒரு இதனால இருக்குது சார். கண்டிப்பாக விழிப்புணர்வு இல்லைங்க சார். ரீசன் ஒரு 3 வயசு ஒரு 3 months குழந்தை இருக்குது வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, வயசுக்கு அதிகமாக ஹார்ட் பேஷண்ட், இவங்களை பற்றி ஒரு கன்சர்ன் கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்க பற்றி கன்சர்ன் பண்ணாதவங்க தான் உயிரை பற்றி கன்சர்ன் பண்ண போகிறாங்களா? அவர்னஸ் இருக்குன்னு தான் சொல்றீங்க. ஏன் ராக்கெட் விட்டா ஒரு குடிசை இழந்து ஒரு குடும்பமே அழியுது, அதை யாரும் நினைச்சு பார்க்க மாட்டீங்க? நான் கேட்குறேன். பட்டாசு வெடிக்கும் போது நீங்கள் சொல்கிறீங்க எத்தனை குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அம்மா அப்பா டிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தை என்ன செய்யுது, வெடிக்கும் போது பக்கத்தில் வாளியில் தண்ணி வைக்கணும், அதெல்லாம் நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. பட்டாசு குழந்தைங்களே கையில் வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விழிப்புணர்வு இல்லை. என்னதான் சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்படி சொல்லணுமோ அப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும். நான் ஒரு தனியார் மருத்துவமனையில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. ஆனால் வருஷம் பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பர்ன்ஸ் கேஸ் வந்துட்டே இருக்குது. ஏன் காரணம் என்னன்னா விழிப்புணர்வு இல்லை. எல்லாம் ஹீரோயிசம். நான் ஹீரோயிசம் காட்டணும் தான் நினைக்கிறோமே தவிர அடுத்தவனுக்கு என்ன பாதிப்பு யோசிக்கிறது இல்லை. ராக்கெட்டை இப்படி நீ பாட்டில் வச்சு மேலே விடுனா கையில் தான் விடுவேன்னு சொல்லி விடுறான். விடும்போது அங்கே எத்தனை பேரோட மேலே பட்டு இதாவது இன்சிடென்ட் ஆகுது, அதை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. பட்டாசு வெடித்தா இந்த மாதிரி ஆபத்துலாம் வரும் தெரிஞ்சு தான் நம்ம பட்டாசு வாங்கியே வெடிக்கிறோம். அப்படிங்கும்போது அவர் விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னார்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் பேசுகிறதுக்கு ஆளே இருக்க மாட்டோம். எல்லாருமே அபவுட் டு டை. ஏன்னா அது ஒரு ஆபத்து நம்ம தெரிஞ்சுதான் வெடிக்கணும். விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மள யாருமே இருக்க முடியாது. விழிப்புணர்வு அப்படியே ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நம்ம உலகமே இன்னும் அழிஞ்சிருக்கணும். அவ்வளோ பட்டாசு தயாரித்து அவ்வளோ பேர் வெடிக்கிறோம். அப்படி ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருந்தா எல்லாருமே அழிஞ்சிருக்கணுமே. பட்டாசு வெடிச்சா எல்லாருமே செத்துருவாங்கன்னா அப்போ யாருமே பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. அதால் ஆபத்து இருக்குது, நடக்குதுன்னு வேணா சொல்லுங்கள். எல்லாரும் செத்துருவாங்க, மக்கள் இருக்க மாட்டாங்களாம் சொல்லாதீங்க. ஆபத்து இருக்குது, அது என்ன ஒத்துக்கிறோம். சரி, இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, அதில் ஆபத்து கிடையாது, சேஃபாக வெடிக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு தீப்புண் காயமோ இல்லை ஒரு அடிபட்டுச்சோ இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ பேர் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சிம்பிளாக சொல்லுங்களேன் பார்ப்போம். தீக்காயத்தில் ஏற்பட்ட ஒன்று முத ஒரு காட்டன் தான் தீப்புண்ணுக்கு ஏற்றது. தண்ணீரை விட சிறந்தது காட்டன். அதை போட்டு நம்ம தீயை அணைக்கிறதுக்கு இட் கால்டு ஸ்மூத்ரி மெத்தடு. ஃபயர் சர்வீஸில் ஸ்மூத்ரி மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடுக்கு பேர். ஏரை நம்ம பேன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபயர் அந்த இடத்துல அணைஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்கள நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கோ அதுக்கு தான் தூக்கி நம்ம முதலுதவி செய்யக்கூடியது அந்த தீப்புண்ணை கட்டுப்படுத்துது. அந்த அவேர்னஸ் இருக்கிறது. பேர்ன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்ஸ் ஏறினோடனே நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறது தண்ணி தான் சார். ஆக்சுவலி என்னன்னாக்கா டக்குன்னு போடணும். அது பிளிஸ்டர்ஸ் 2nd டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளிஸ்டர்ஸ் வந்துடும், அதாவது கொப்பளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உடச்சிலாம் விடக்கூடாது. அது உடச்சி விடுறது, அமுக்குறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ தண்ணியும் இல்லை, வேறு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு தான் நம்ம அந்த துணி அந்த மாதிரி காட்டன் அந்த ஒரு சொச்சத்துக்கு போவோம். எதுக்கு நான் ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம நான் காட்டன் யூஸ் பண்ணக்கூடாது, எதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறேன்னாக்கா தண்ணி தான் சார் உடனே கூல் பண்ணும். இதே காட்டன் பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ளே பட் ஆனால் ஸ்கின்ல அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்குமே தவிர அந்த ஹீட் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸில் டிஷ்யூஸ்லாம் அப்படி பேர்ன் ஆகிட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கும். அதை கூல் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு தண்ணி மேக்ஸிமம் பக்கத்தில் கிடைக்கிறது. முதல்ல ஒரு தண்ணி கையில் பிடிக்கிற சுஸ்ரவத்தியே பக்கெட்டில் போடலாம். மேலே போகிற ராக்கெட்டை எப்படி பிடிச்சி பக்கெட்டில் போட முடியும்? அது எங்கே போகும்? யாருக்கு தெரியும்? அது
தீபாவளி அன்றைக்கி நான் பட்டாசு அடிச்சுட்டு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச பசங்க சின்ன பசங்க தான் அவங்ககிட்ட போயிட்டு பட்டாசு வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே கோணி பை தண்ணி வச்சுருந்தாங்க. நான் போய் கேட்டேன், எதுக்குடா இது கோணி பை தண்ணி அதெல்லாம்? இல்லைனா ஒரு சேஃப்டிக்கு. எப்படா அவனுக்கு இதெல்லாம் தெரியுது, நாங்களே அதெல்லாம் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னு நாங்கள் பெரிய பசங்க நாங்களே அதெல்லாம் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டால், ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, வீட்டில் சொல்லி கொடுக்கலனாலும் ஸ்கூலில் தான் சொல்லி கொடுத்தாங்க, அதை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு பயம் இருக்குது. எங்களுக்கு பயம் பசங்க நம்ம ஊர்ல இருக்காங்க. எல்லாருமே விழிப்புணர்வை பற்றி சொல்கிறது இல்லை. எல்லாருமே அதை கடைப்பிடிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடைப்பிடிக்க முடியும். விழிப்புணர்வு பக்கத்து பசங்க அவரே அந்த விழிப்புணர்வு இல்லாமல் கோடி பை அதெல்லாம் இல்லாமல் தான் பட்டாசு அடிச்சாரு. அப்போ அவர்கிட்டயே விழிப்புணர்வை பற்றி பேசுறாரு, ஆனால் அவரே அதுதான் விழிப்புணர்வு. மற்றவங்களை பார்த்து கற்றுக்கிறது தான் விழிப்புணர்வு. எல்லாரும் இதை தான் சார் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களா, சரி அடுத்த நிமிஷம் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்படி தான் நமக்கு போகும். கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அவங்கள பார்த்து தான் நம்ம கற்றுப்போம். இந்த சின்ன பசங்க செஞ்சாங்க, அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அதுதான் சார் விழிப்புணர்வு. பட்டாசு மருந்தால் தான் சார் நிறைய விபத்தே ஏற்படுது. ஏன்னா இப்போ ஒரு வெடிக்காத ஒரு பட்டாசு இருக்குன்னா அதை எடுத்து அந்த வெடி மருந்தெல்லாம் கீழே கொட்டி அது மேலே தீப்பெட்டி வச்சு கொளுத்துனா அது வெடிக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது வந்து வெடிக்க மாட்டேங்குது, நம்ம மேலே தான் பாதிக்கப்படுது. அதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்ணு கூட சட்டுன்னு போயிடுது. எங்கள் வீட்டாண்ட இருக்க பையன் வந்து இந்த மாதிரி வெடிக்கலை அப்படின்றதுனால அந்த மருந்தெல்லாம் கொட்டி கீழே வெடிக்கிறதுனால அவன் மருந்து கண்ணெல்லாம் பட்டு கண்ணே எரிஞ்ச போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து பட்டாசு எடுத்துகிட்டு போகக்கூடாது, ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றாங்க. அதுதான் அன்சேஃப் கண்டிஷன். அதே மாதிரி வீட்டில் வைக்கின்றத விட நெருப்பு பற்றக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடாது, குளிர்ந்த இடத்துல இருக்கணும். இந்த மாதிரியான விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லையா? சிவகாசியில் இருக்கிற இப்போ 800 கம்பெனி இருக்குன்னா 800 கம்பெனி அங்கீகாரம் பெற்று இருக்கா? அங்கீகாரம் பெற்ற கம்பெனி தான் டிஸ்பியூட் பண்ணுறாங்களா? இல்லை மோர் தென் பார்த்தீங்கன்னா 100 கம்பெனிஸ் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்காது. ஏன்னா அவங்க என்ன பண்ணி இப்போ நாங்கள் டெவலப் பண்ணுறோம், இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்போ தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அதனால் நாங்கள் போக போக வாங்கிட்டோன்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டோன்னு சொல்கிறப்போ அவங்களோட ப்ராடக்ட் மோட்டிவேஷன் என்னென்னா நம்ம பட்டாசு வந்து மேக்ஸிமம் சேல் ஆகணும். அப்போ சேல் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா மோர் தென் பவர் எப்படி சொல்கிறதுனா சாதாரணமாக போகிறத விட அவங்களோட எக்ஸ்க்ளூசிவாக காட்டணும் ஆரம்பிப்பாங்க. அப்போ காட்டுறப்போ அந்த பவர் வெடிக்கிறப்ப தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டேஞ்சர்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல வேலிடான பாயிண்ட். இப்போ பட்டாசு வந்து நல்ல கம்பெனி பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைங்க கேட்குறாங்க இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்கன்றதுக்காக கம்மியான ரேட்டில் நம்ம வந்து வாங்குகிறோம். இதுதான் வந்து முதல் ரீசன். நல்ல ட்ரேடாக இருக்கிற கம்பெனியோ நம்ம வாங்கி அது வந்து அந்த மாதிரி வெடிச்சதுன்னா நம்ம நுகர்வோர் காப்பர் எல்லா இடத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது. நம்ம வாங்குகிற பொருளோட தகுதியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய உரிமை இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்கறதுல எது கம்மியாக இருக்கோ அதை போய் வாங்குகிறோம். எங்கள் ஸ்கூலில் ஒரு வீடியோ போட்டு காமிச்சாங்க, அவங்க கையை பார்த்தா அவ்வளோ கருப்பாக இருக்குது. அது சாப்பிட்டா அவங்களுக்கு எவ்வளோ நோய் வர தெரியுமா? நீங்கள் வந்து பட்டாசு வாங்குறத நிப்பாட்ட வேணாம், பட்டாசு வாங்குறத குறைச்சாலே போதும். நீ ஸ்கூலுக்கு போகிற, நீ நல்லா இருக்க, நீ வெடிச்சா அவங்க கை தான் ஆபத்தாக போகுது. அதை பற்றி மட்டுமே யோசிக்கிறீங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை முடங்கி இருக்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குதே. அப்படிலாம் இல்லைங்களே. சைல்ட் லேபர் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, சைல்ட் லேபர் ஆக்ட்னு ஒன்று இருக்குங்க. ஆனால் அது வந்து இப்போ வந்து ரன்னிங்ல இருக்கு அந்த ஆக்ட், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்ட் இருக்கு, அது இல்லன்னு மட்டும் நீங்க சொல்லவே முடியாது. முதியோர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? நீங்க வந்து இந்த டெசிபிள்ஸ்னு சொல்ற நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஒளியினுடைய இது இருக்குன்ட்டு, ஆனா பக்கத்துல எடுத்துட்டு போய் வைப்பான். சில நாய்ங்க படுத்துட்டு இருப்பாங்க, அது காதுல எடுத்துட்டு போய் வைப்பான். ஓகேங்களா? வயசானவங்க அந்த வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு இருப்பாங்க, அந்த வீட்டில் எடுத்துட்டு போய் பக்கத்துல வெடிப்பான். என்ன கேட்டா, ஆமா வயசானவங்க அவங்க ஒரு நாள் தானே நாங்கள் வெடிக்கிறோம். ஆனால் அந்த ஒரு நாள் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, அந்த அவேர்னஸ் இருக்கா? ஒரு ஆள் வந்து குறைஞ்சது வந்து 85 டெசிபிள் தான் காதால் கேட்க முடியும். ஆனால் ஒரு பட்டாசு வந்து 125 டெசிபிள் வரைக்கும் சவுண்ட் வரும். முதியோர்கள் வந்து ரொம்ப சவுண்ட் அதிகமாக வரதுனால அவங்க வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் கிடையாது. அவேர்னஸ் கிடையாது. வேற எல்லாருமே அவங்க என்ஜாய்மெண்ட் தான் பார்க்குறாங்க. அவங்க பெரியவங்களுக்கு எதா ஆகும்னு நினச்சி பார்க்கறது இல்லை. நம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தால் போதும். அவங்களுக்கு என்ன ஆனால் நமக்கு என்னன்ற கவலையில் தான் விழிப்புணர்வு இல்லாமல். ஏன்னா டெசிபிள் பார்த்தீங்கன்னா காதால் கேட்கக்கூடியது வந்து 85லேருந்து 100 வரைக்கும் டெசிபிளில் கேட்கக்கூடிய திறன் இருக்குது. பட்டாசு வெடிச்சா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற பட்டாசெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 டெசிபிளுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 120 டெசிபிள் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் சைனா பட்டாசு தான் இருக்குது. சைனா பட்டாசு எல்லாம் பேங்க் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ரேட் அதிகமாக இருக்க பட்டாசுலாம் கொஞ்சம் ஹை லெவலுக்கு மட்டும்தான் வாங்க முடியும். நடுத்தர மக்கள் யாருமே அந்த ஹை ரேட் பட்டாசை வாங்கவும் முடியாது. மினிமம் குவாலிட்டி, அதாவது தரமற்ற பட்டாசு, சவுண்ட் அதிகமாக வர்றது, எக்ஸ்ப்ளோஷன் அதிகமாக தான் வாங்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் சொல்கிற முக்கியமாக இருக்கவங்க எல்லாமே நடுத்தர மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கம்மி ரேட்டில் பட்டாசு மட்டும் தான் வாங்க முடியும். அவங்களுக்கு முடிஞ்சதான் அவங்களால வாங்க முடியும். வயசானவங்க வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபயர்லேருந்து ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு கார்பன் மோனாக்சைடுன்னு ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது. நம்மக்கிட்ட வந்து ஆக்சிஜன் 20% ஹேரில் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு லங்ஸ்க்கு வந்து 4% போகும். வேறஸ் நம்ம அந்த கார்பன் மோனாக்சைடு இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி நிறைய பேர் ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவாங்க. நீங்கள் வெடிக்கிற வெடியில் வந்து அவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பட்டாசு டப்பாலையும் ரீசைக்கிள்ன்ற ஒரு சிம்பிள் இருக்கும்.
அந்த மாதிரி பிராண்டட் கம்மி விலையில் கூட ரீசைக்கிள்ன்ற பிராண்டட் அந்த சிம்பிள் இருந்துச்சுனாவே அதை வாங்கணும், அதை வாங்கி வெடிக்கணும். அதில் கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்கும், ஸ்மோக் கம்மியாக இருக்கும். அதை மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கி நீங்கள் வெடிக்கணும். அந்த அவேர்னஸ் அதில் இருக்கு. நீங்களாம் படித்தவங்க தானே. அதில் சிம்பிள் மட்டும் போட்டு இருந்தால் அதை வச்சு நம்பிட முடியுமா? இப்போ ஐஎஸ்ஐ எல்லாமே ஹெல்மெட் கூட ஐஎஸ்ஐன்னு போட்டு கீழே வந்து உடையுது. அப்போ ஐஎஸ்ஐனா ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி நிறைய இருக்குது. ரீயூஸ்னு போட்டால் ரீயூஸ் ஆகுமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஆசி தம்பி, அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்கள் வந்து அதிகமாக இருக்கிறது. இவங்க வந்து தன்னுடைய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், நம்முடைய கம்பெனி மறுபடியும் வந்து இந்த பட்டாசை வாங்கணுன்றதுக்காக அந்த வெடிமருந்து பொருட்களை வந்து அதிகமாக வைக்கிறார்கள் அப்படின்னு முதல் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ரெண்டாவது விஷயம் வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து? குழந்தை தொழிலாளர்கள் வந்து கண்டிப்பாக 1% கூட கிடையாது. இது வந்து 101% நான் கண்டிப்பாக சொன்னேன். அப்படி சந்தேகம் இருக்கிறவங்க யாரும் சந்தேகம் இருந்தால் வாங்க, என் கூட வாங்க, நான் கூட கூப்பிட்டு போகிறேன். எந்த ஃபேக்ட்ரி வேணாலும் நான் நீ போய் பாருங்கள். ஒரு குழந்தை தொழிலாளர் கூட கிடையாது. இது வந்து உறுதி. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, அதை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க குழந்தை தொழிலாளர்கள். அதாவது தீபாவளியை வந்து வேண்டான்னு சொல்லி, பட்டாசை வேண்டான்னு சொல்லி சொல்லணும்னு நினைக்கிறவங்க வந்து அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய குழந்தை தொழிலாளர் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, எக்ஸ்ப்ளோசிவ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவங்கெல்லாம் ரெகுலர் விசிட் வர்றாங்க, கலெக்டரேட்லேருந்து வர்றாங்க. அதுக்கு தனி தாசில்தார் இருக்காங்க. எப்போ இன்ஸ்பெக்ஷன் வருவாங்கன்னு தெரியாது. ஃபேக்ட்ரி நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க வாட்டுக்கு எப்போ வேணாலும் வருவாங்க, பார்ப்பாங்க. அவங்க வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்கள மிஞ்சிலாம் குழந்தை தொழிலாளர்களை வச்சுலாம் வேலையெல்லாம் பார்க்க முடியாது. சரி, இப்போ இந்த அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்கள் நிறைய இருக்கிறதுன்றாங்க. அது நீங்கள் ஏன் நிறுவனம்னு வந்தாலே அங்கீகாரம் இருந்தால் தான் நிறுவனம்னே பேர். இதுக்கு அங்கீகாரம் இல்லாத நிறுவனம் கிடையாது. ஆனால் இது இல்லாமல், அங்கீகாரம் இல்லாமல் திருட்டுத்தனமாக வேறு வெளியே வீட்டில் செய்கிறது, வேறு எங்கேயாவது ஒரு மரத்தடியில் செய்கிறது, காட்டுக்குள்ளே செய்கிறது, அந்த மாதிரி இருக்கத்தான் செய்யுது. எல்லா தொழிலும் உள்ளது தான். அதாவது லீகல்னு ஒரு சைடு இருந்தால் இல்லீகல்னு ஒரு சைடு இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி இருக்குது. அது ஒரு ரொம்ப மீகர் பர்சன்டேஜ் தான் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ் இருக்காங்க, ரெவன்யூ பீப்புள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் அது இருந்துட்டு தான் இருக்குது. எங்கள் தொழிற்சாலைகளில் வந்து பட்டாசை சேஃப்டியாக பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் டிபார்ட்மெண்ட் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருக்காங்க. சிவகாசியில் ஒரு 10-15 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அங்கே ஆஃபீஸ் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் வந்து நாக்பூரில் இருக்குது, சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ். அவங்க வந்து ரெகுலராக விசிட் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு 5-6 தடவை விசிட் வருவாங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அவங்களோட கண்ட்ரோலில் எந்தெந்த கெமிக்கல் எங்கெங்கே இருக்கணும். இந்த பட்டாசு தொழிற்சாலை வந்து அனிமங்க யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஷெட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. பெரிய ஹாலாக இருந்து அது மொத்தமாக உட்காந்துலாம் வேலை ஆக மாட்டாங்க. ஒவ்வொரு தனித்தனி ஷெட்டாக இருக்கும். மினிமம் ஒரு ஃபேக்ட்ரினா ஒரு 20-25 ஷெட்டு இருக்கும். ஒரு ஷெட்டில் 4 பேர் வேலை பார்க்குற ஷெட்டு இருக்குது, 2 பேர் வேலை பார்க்குற ஷெட்டு இருக்குது. இதோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து நடந்தால் அந்த ஒரு 2 பேரோடையோ இல்லை அந்த ஒரு 4 பேரோடையோ அது முடிஞ்சிடணும். எல்லாத்துக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்றது. அதே மாதிரி அந்த ஃபேக்ட்ரியில் வந்து அது மாதிரி இந்த ஷெட்டில் என்னென்ன வேலை தான் நான் பார்க்கலாம், இந்த வேலை தான் பார்க்கணும்னு சொல்லி லைசன்ஸ் கொடுக்கும்போதே இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஷெட்டில் தான் அந்த வேலைகளை நடத்தணும். எல்லா ஷீட்லையுமே கீழே ரப்பர் ஷீட் வச்சுருப்போம். ரப்பர் ஷீட் எதுக்காகன்னா அந்த ஃப்ரிக்ஷனில் வந்து தீ வந்து விபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அதே மாதிரி அந்த இரும்பு ஜாமான் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே உட்டன் இல்லைன்னா இந்த பிராஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வச்சு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அது எதுக்காகனா இரும்பு யூஸ் பண்ணோம்னா அதுலேயும் ஃப்ரிக்ஷனில் தீப்பொறி வந்து விபத்து இது பண்ணுறது. இது மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறோம். சரி, உங்களுக்கு ஏதாவது அரசு வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு வெளியே வரக்கூடிய புகையினுடைய இது வந்து இப்படி இருக்கணும், இல்லை இந்த கெமிக்கல்ஸ் வந்து கலக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது, நாய்ஸ் லெவல் பொல்யூஷன் இருக்குது, அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் அந்த போர்டு இருக்குது. நாய்ஸ் லெவல் வந்து இவங்க சொன்ன மாதிரி 80 டெசிபல் 90 டெசிபல்லாம் கிடையாது, 125 டெசிபல் வரைக்கும் அலௌடு. அது வந்து 125 டெசிபலுக்கு கீழே தான் பண்ணணும். அதை மெஷர் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதாவது 4 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வச்சு அதை வெடிக்க வச்சு அவங்க அந்த மீட்டரை வச்சு பார்ப்பாங்க. 125க்கு கீழே இருந்தால் அதை பெர்மிட் பண்ணுவாங்க. 125க்கு மேலே இருந்ததுன்னா உடனே இம்மீடியட்டாக நோட்டீஸ் கொடுத்து அதை பூரா டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம். அந்த மாதிரி அந்த கண்ட்ரோல் அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து இது சவுண்ட் லெவலுக்கு. அதே மாதிரி ஏர் பொல்யூஷன், இந்த கேஷியஸ் இதுக்கு இந்தந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த அவங்க சொல்கிற கெமிக்கல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க அப்ஜெக்ட் பண்ணுற கெமிக்கல்லாம் அவங்க பெர்மிட் பண்ண கெமிக்கலை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணணும்.
அது மாதிரி அதுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பானம் வைக்கின்ற போது அது வந்து வெடிக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில வந்து வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ இதனால் என்ன காரணம் அப்படின்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் அவங்க அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் உள்ள டிஃபெக்ட்டு, அந்த ஒர்க்கர்ஸோடைய கேர்லெஸ்னஸ்ஸு, அவன் கெமிக்கல் மிக்சிங்கில் உள்ள அந்த ப்ரொபோர்ஷனேட் இது டிஃபர் ஆகிறது, இதனால் வர்றது. இதில் தான் இந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுல நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணால் அந்த மாதிரிலாம் வராது அப்படின்னு சொல்லி குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் தான் அது மேஜர் ரீசன். இப்போது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லுகின்ற போது கூட இன்றைய காலகட்டத்தில் சிவகாசியில் வந்து அந்த பட்டாசினுடைய உற்பத்தி வந்து குறைந்து கொண்டே வருகிறது, அதை ஏற்றுமதி செய்வதற்கு சீன பட்டாசுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்றாங்க. இந்த சீன பட்டாசுகள் எந்த அளவுக்கு அதனால் அது தடை செய்யப்பட்டிருந்தால் கூட திருட்டுத்தனமாக விற்கிறாங்க, உங்களுடைய தொழில் இது எந்த அளவுக்கு பாதிக்கிறது? நாங்கள் இப்போ அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த சைனா பட்டாசு உள்ளே வரக்கூடாது அப்படின்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதுக்கு தனி அரசு துறை இருக்கின்றது, மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். இப்போ வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இப்போ மந்திரியாக இருக்காங்க. இதுக்கு முந்தின காங்கிரஸ் பீரியடில் வந்து ஆனந்த் சர்மா மந்திரியாக இருந்தார். நாங்கள் ஒரு 7-8 வருஷமாகவே இந்த 2 அமைச்சர்களையும் ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை போய் பார்த்து கண்டிப்பாக இந்த சைனா பட்டாசை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதையும் மீறி கடத்தல் மூலயமா பட்டாசு உள்ளே வந்துடுது. அதையும் அவங்க இந்த விஜிலன்ஸு, கஸ்டம்ஸு இவங்கள வச்சு பார்த்துட்ருக்காங்க. பார்த்து அப்பப்போ பிடிபடுறதெல்லாம் அவங்க அதை டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து இந்த குளோரேட் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் அது வந்து நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல். நம்ம நாட்டு கிளைமேட் கண்டிஷனுக்கு வந்து அந்த குளோரேட் ஆஃப் பொட்டாஷ் வந்து யூஸ் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப பவர் கூடின கெமிக்கல். அது வந்து விபத்துக்கு காரணம். இது நிறையா சான்சஸ் இருக்குது. இது சைனாவில் வந்து அவங்க கிளைமேட் வந்து ரொம்ப கூல் கிளைமேட், அதனால் அவங்க வந்து அந்த குளோரேட் ஆஃப் பொட்டாஷ் போட்டு செய்கிறாங்க. ஸோ நம்மளுமே ஆக்சிடென்ட் நிறையா நடக்கத்தான் செய்யுது, பட் அதெல்லாம் வெளியே தெரியறது இல்லை. அவங்க அந்த குளோரேட் ஆஃப் பொட்டாஷ் போட்டு செய்கிறதுனால அது போக இன்னும் நிறையா கெமிக்கல்ஸ் நம்ம இதில் பேர்ண்டு கெமிக்கல்ஸை வச்சு பண்ணுறாங்க. அதனால் அதில் விபத்து வந்து நிறையா நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நன்றி ஆசித்தம்பி சார். திரு வெங்கட், நீங்கள் வந்து அந்த நேஷ்னல் சேஃப்டி அந்த இதுலேருந்து அதனுடைய பயிற்சியாளராக இருக்கீங்க. என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் பொதுமக்கள் கையாள வேண்டும்? குழந்தைகள் குறிப்பாக பெண்கள் என்ன மாதிரியான பாதுகாப்பு விஷயங்கள் செய்ய வேண்டும்? எப்போயுமே வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து லூஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே லூஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி லூஸ் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணக்கூடாது. எப்போயுமே வந்து டைட் ட்ரெஸ் தான் போடணும். ஏன்னா வந்து ஃப்ளேம் எதாவது பட்டுச்சு அப்படின்னா உடனே பற்றிக்கிடும். பாலியஸ்டர் ட்ரெஸ்ஸு, நைலான் ட்ரெஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து தீப்பட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பிறகு என்னன்னா ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுக்கணும் எப்போயுமே. பிறகு இப்போ வந்து அவேர்னஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவேர்னஸ்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களே, அவங்க எல்லாமே மார்க் ட்ரில் எல்லாமே சொல்லி தந்துடுறோம். அவங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணுறதுலேருந்து ஃபயர் ஹைட்ரண்ட் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்றோம். அதனால் அவங்க இந்த நடைமுறை வாழ்க்கையிலேயே அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா எம்என்சி கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து தீபாவளி அன்னைக்கு அவங்க இதுக்கு போயிடுறாங்க, இண்டஸ்ட்ரிக்கு போயிடுறாங்க, எம்என்சி கம்பெனிக்கு போயிடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க குழந்தைகள் வந்து தனிமையாக இருந்துட்டு அவங்களே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் வந்து இப்போ வந்து அவேர்னஸ் வந்து குறைஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவேர்னஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி இப்போ 1980s 90sலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும். வெடி வந்து போயிட்டு ஒரு உங்களுக்கு பிடிச்ச வெடியை எடுத்து போட்டு வந்துடுவீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து அது எப்படி கண்டெய்ன்டு பாக்ஸில் இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அப்படின்றப்ப நீங்கள் அதை தான் செய்யணும். நீங்கள் மாற்றி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனியை வந்து சீல் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிறகு என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் முந்தி கிடையாது. இப்போ ஒரு கிராக்கரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா சும்மா ஒரு கிராக்கர் மட்டும் யாருனாலும் மேனுஃபேக்சர் பண்ணலாம், குழந்தை தொழிலாளர்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போடணும், அதில் வந்து படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றாங்க. படம்னா என்னதுன்னா அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ. அதனால் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் பொறுத்தவரை. தேங்க்யூ மிஸ்டர் வெங்கடேஷ், ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்துக்களை. இப்போ இதை பற்றிய உடையை பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறதா, அது மட்டும் சொல்லுங்கள். இருக்கா ஐயா? இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பெற்றோர்கள் இந்த உடையை அணிஞ்சாதான் நெருப்பு படாது, காட்டன் இருக்குங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உடைகள் தான் மோஸ்ட்டாக வாங்கி தராங்க. தெரிஞ்ச பெற்றோர்கள் கண்டிப்பாக வாங்கி தராங்க. இருக்குது, அவேர்னஸ் இருக்குது. எல்லா பெற்றோரும் வந்து அந்த புது ட்ரெஸ் வந்து காட்டன் வாங்கி தரலன்னா வேறு எதாவது வாங்கி தராங்க. ஆனால் அந்த பட்டாசு வெடிக்கும் போது அந்த காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு போய் பட்டாசு வெடின்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. பட்டாசு வெடிக்கும் போது ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேற போட்டுட்டு வெடிக்க சொல்கிறாங்க. நம்ம ட்ரெஸ் எதுக்கு போகிறோம்? நம்ம பட்டாசு வெடிக்கும் போது மற்றவங்க பார்க்கணும் தானே போகிறோம். அப்போ அதை கழட்டி வச்சுட்டு வெடிக்கிறது யார் அப்படி வெடிப்பாங்க? போட்டு தான் வெடிப்பாங்க, அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். அதை கழட்டி வச்சுட்டு வெடிக்கிறதுக்கு எதுக்கு நாங்க போடுறோம்? நடைமுறைக்கு இது சாத்தியம் கிடையாது, சான்ஸே கிடையாது. அதை வந்து ஒரு சில பேர் தான் இது பண்றாங்க. அதை வந்து நீங்க எப்படி நடைமுறைன்னு சொல்ல முடியும்? திரு இருங்கோவில் சார் அவர்கள் இது எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்கா?
பல நேரங்களில் கற்றுக் கற்றுக்கொள்கிறோம், ஆனால் செயல்படுத்துகின்ற போது கற்றுக் கொடுத்ததை மறந்து விடுகிறோம். அதை விழிப்புணர்வு இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த நேரத்திலே நான் முன்னேற வேண்டும், என் செயல்தான் முக்கியம், எனக்கு அது தேவை என்ற ஒரு தான் தோன்றித்தனம், ஒரு சுயநல மனப்பாங்கு, அதன் காரணமாகவே தான் விபத்துகள் ஏற்படுகின்றன. நான் சொல்லக்கூடிய முக்கியமான சில ஆலோசனைகள். உணவு அருந்துதல். அந்த உணவுக்கும் விபத்துகளுக்கும் தொடர்பு மிக அதிகமாக இருக்கிறது. இனிப்பு இல்லாத தீபாவளியா? உண்மைதான், இனிப்பு கண்டிப்பாக வேண்டும். ஆனால் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அவற்றை பயன்படுத்திய உணவுகள், இனிப்பு வகைகள், அவற்றை தவிர்ப்பது நல்லது. இன்னொரு முக்கியமான ஒன்று, இந்த வெள்ளி கலரில் இருக்கக்கூடிய விபத்துகள், சில்வர் ஃபாயில், அவை அடிப்படையில் அலுமினியம் தாது பொருட்கள், அவற்றை பயன்படுத்துகின்ற போது மனிதனுடைய நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவற்றையும் நாம் தவிர்க்கலாம். அன்றைய தினமாவது மது அருந்துவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து பட்டாசு வெடிப்பது. முதலில் தரமான பட்டாசுகளை வாங்குங்கள். தரமான பட்டாசு எங்கே கிடைக்கும் என்று கேட்கிறீர்கள். பட்டாசுகளை, தரமான பட்டாசுகள் கிடைக்கக்கூடிய இடங்களை நம்முடைய பத்திரிகைகள் மூலமாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் நம் சென்னை மாநகரத்திலே பட்டாசுகள் வெடிப்பதற்கு என்றே ஒரு குறிப்பிட்ட இடத்தை அங்கீகாரம் அளித்து அந்த இடத்திலே வைத்து வெடியுங்கள் என்று அனுமதியும் கொடுக்கிறார்கள். அங்கீகாரமற்ற தரமற்ற பொருட்களுக்கு கட்டாயமாக அங்கே அனுமதி கிடைக்காது என்பதனை பெரியவர் சொல்லியிருப்பதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம். அடுத்து விலை குறைவான பட்டாசுகள். பல நேரங்களில் தரம் என்பது சற்று விலையோடு தான் வரும். நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும், அதற்காக விலை அதிகமாக குறைவான அளவில் பயன்படுத்தி தரமான பட்டாசுகளை வாங்கி வெடிக்கலாம். அடுத்து ஆடை. பட்டாசு வெடிக்கின்ற போது உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஆடைகளை அணிவது மிகவும் அவசியம். இவை எல்லாவற்றுக்கும் முன்பாக பட்டாசு வெடிப்பதற்கு முன் சில முன்னேற்பாடுகள். முதலில் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பட்டாசு வெடிப்பதற்கு முன்பு கால்களில் காலணி அணிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, பட்டாசு வெடிக்கக்கூடிய இடத்தில் ஒரு பக்கெட்டில், ஒரு வாளியில் தண்ணீர் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குழந்தை இந்த குழந்தை பருவத்தில் எந்த பட்டாசினை வெடிக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை முதலில் நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். உதாரணமாக ஒரு 5 வயது குழந்தையிடம் ஆட்டபாம் கொடுப்பதோ அல்லது ராக்கெட் கொடுப்பதோ அறிவுடைமையாகாது. அந்த அறிவு கூட இல்லாமல் செயல்படுகிறோம் என்றால் அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. என் குழந்தை சாதிக்கப் போகிறான் பாருங்கள் என்ற ஒரு சுயநலத்தனம். அதனை இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? அன்றைய தினம் நீங்கள் வேண்டுமானால் சமூக ஊடகங்களில் பாருங்கள், என் 5 வயது மகன் 5 வயது மகள் ராக்கெட் கொளுத்துகிறாள் பாருங்கள் என்று அவற்றை புகைப்படம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போடவும் செய்வாங்க. அது விழிப்புணர்வு இல்லை என்ற அர்த்தம் அல்ல, சுயநல பிசாசுகள் அவ்வாறு செயல்படுவது. அவற்றை தவிர்க்க. ஆக ஒரு குழந்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதுடையவர் எத்தகைய பட்டாசினை வெடிக்க வேண்டுமோ அத்தகைய பட்டாசுகளைத்தான் அன்றைய தினம் அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அதனை சொல்லிக் கொடுக்க வேண்டியது கற்றறிந்தோர் மட்டுமல்ல, பெரியோர்களின் கடமை. சில பட்டாசுகளை கொளுத்துவதற்கான முறைகள் அந்த பட்டாசுகளின் அட்டைப்பெட்டியிலேயே குறிப்பிட்டிருக்கின்றன. பட்டாசு வெடிக்கின்ற யாருமே உடனடியாக அந்த பட்டாசினை பயன்படுத்த வேண்டும் என்று தான் நினைக்கிறார்களே தவிர அந்த பட்டாசில் எழுதியிருப்பவற்றை படிப்பது யாருமே படிப்பது கிடையாது. ஆக ஒவ்வொரு பட்டாசையும் வெடிப்பதற்கு ஒவ்வொரு முறை இருக்கிறது. அந்த முறையை தெரிந்து கொண்டு அவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று பெரியோர்கள் குழந்தைகளுக்கு, அதாவது இளையோர்களுக்கு எடுத்து சொல்லலாம். அதன்படி வெடிக்கலாம். முக்கியமான ஒன்று, அன்றைய தினம் சில பட்டாசுகள் வெடிப்பதற்கு தாமதமாகலாம். தாமதமாகின்ற போது வெடிக்கவில்லையே என்று அவற்றை உற்று பார்க்கின்ற போது அந்த நேரத்தில் வெடித்து நம்முடைய முகத்திற்கோ கண்களுக்கோ உடலுக்கோ ஆபத்தினை ஏற்படுத்தலாம். அவசரம் வேண்டாம். ஒரு நேரத்தில் ஒரு பட்டாசை தான் கொளுத்த வேண்டும். குழந்தைகள் வெடிக்கும் போது அல்லது இளைஞர்களே வெடிக்கின்ற போது பெரியோர்கள் மேற்பார்வையில் வெடிப்பது நல்லது. ஒருவேளை காயம் பட்டுவிட்டால் என்ன செய்வது? குழந்தைகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? மறைத்துக் கொள்வார்கள் அந்த காயத்தை. ஏன்? பெற்றோர்கள் கண்டிப்பார்கள், பெரியோர்கள் கண்டிப்பார்கள், நீ வெடிக்கக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள் என்று. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக அந்த குழந்தையை அங்கே பக்கெட்டில் தண்ணீர் வைத்திருக்கிறோமே, அந்த காயம்பட்ட இடத்தை அந்த தண்ணீரில் நனைக்கும்படி சொல்ல வேண்டும். அந்த காயம்பட்ட இடம் குளிர்ச்சி அடைய வேண்டும். ஆடைகள், உதாரணமாக மகளிர் துப்பட்டாவை அணிந்து கொண்டு குனிந்து வெடிகளை பற்ற வைப்பார்கள். தவறு. துப்பட்டாவை இருக்க கட்டிக்கொண்டு செய்ய வேண்டும். ஒரு கண இன்பத்திற்காக வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்துவது மிகவும் கொடுமையான ஒன்று. அவற்றையும் தவிர்க்க வேண்டும். சரி, எங்கே பட்டாசு வெடிக்கலாம்? திறந்த வெளிகளில். சில வெளிநாடுகளில் பொது இடங்களில், அதாவது அதற்கென்றே இருக்கக்கூடிய மைதானங்களில் பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள்.
அவ்வாறு ஏற்பாடு செய்யலாம். இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் மைதானங்கள் இருக்கின்றன. அந்த மைதானங்களிலே போய் நீங்கள் வெடிக்கலாமே, உங்களுடைய குடியிருப்பில் தான் வெடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டாசு வெடிப்பதை, குறிப்பாக அதிகமாக நெருப்பு வரக்கூடிய பட்டாசுகளை உபயோகிப்பதை தவிர்க்கலாம். மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்கலாம். முதியோர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்கலாம். ஆக அவற்றை குறித்த விழிப்புணர்வை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த விழிப்புணர்விற்கு அந்த கல்வி அறிவு மூலமாக இருக்கிறது. அவற்றை படித்தாலும் நான் இன்று ஒரு நாள் செய்ய போகிறேன், என்ன ஆகப் போகிறது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்பது நம்முடைய காவல்துறையின் ஆணை. எத்தனை பேர் நாம் பின்பற்றுகிறோம்? பின்பற்றாதவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்று சொல்லலாமா, அல்லது சுயநலம் என்று சொல்வோமா? விழிப்புணர்வு இருக்கிறது, அங்கே இருப்பதும் சுயநலமே. பட்டாசு வெடிக்கின்ற போது உங்களுடைய கண்களிலோ அல்லது முகத்திலோ தீக்காயம் பட்டுவிட்டால் தண்ணீரை பயன்படுத்தாதீர்கள். உடலில் மற்ற பாகங்களில் காயம்பட்டால் தண்ணீரை பயன்படுத்துங்கள். முகத்திலோ கண்களிலோ காயம்பட்டால் உடனடியாக சுத்தமான ஒரு துணியை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு உடனடியாக ஒரு மருத்துவமனைக்கு செல்லுங்கள். சில நேரங்களில் வெடித்த போது ஏதோ ஒன்று நம் மீது பட்டது, ஆனால் ஒன்றும் ஆகவில்லை என்று நாம் எதேச்சையாக விட்டுவிடுவோம். பல நேரங்களில் இது போன்ற தீக்காயங்கள் உடனடியாக விளைவுகளை காண்பிப்பதில்லை. வாய்ப்பு இருக்குமேயானால் உடனடியாக அல்லது அடுத்த நாளாவது ஒரு மருத்துவமனைக்கு சென்று, நேற்று நான் பட்டாசு வெடிக்கின்ற போது அல்லது இன்று வெடித்த போது இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி, கண்ணுக்கு தெரியாத சில வேதிப்பொருள்கள் உங்களுடைய தோள்களிலே உள்ளே புகுந்திருக்கலாம். அது நிரந்தரமான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். கண்ணிலே பட்டக்கூடிய பட்சத்தில் நான் தண்ணீரை உபயோகிக்காதீர்கள் சொன்னேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சில முதலுதவி மருந்துகள் என்று இந்த பர்னால், மஞ்சள் தூள், இந்த ஜெர்சியன் வயலட் இதை எல்லாத்தையும் அப்பிக்குவாங்க. இதன் காரணமாக மருத்துவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? காயம் எந்த அளவிற்கு பட்டிருக்குது என்பதை கூட அவரால் அடையாளம் காண முடியாத அளவிற்கு நாமே முதலுதவி என்ற பெயரில் நம்முடைய நண்பர்கள், பக்கத்து வீட்டு மாமா மாமி சொன்னது, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சொன்ன சஜஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஒரு மருத்துவமனைக்கு வருகின்ற போது உங்களுக்கு சரியான சிகிச்சை அளிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடலாம். ஆக நாம் செய்ய வேண்டிய தண்ணீரை தவிர வேறு எந்த ஒரு மருந்தையும் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தாதீர்கள். எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற தாய்மானவனின் வாக்கின்படி எல்லோரும் ஆனந்தமாக இருப்போம். அந்த வகையில் பாதுகாப்பான தீபாவளியே ஆனந்தமான தீபாவளி. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி டாக்டர் ரஜினிகாந்த். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கிறதுனால இவங்க என்ன மாதிரி அவேர்னஸோடு இருக்கணும்? அப்படி ஒரு வேளை பெரிய தீக்காயங்கள் வந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்? நெருப்பு வந்து வெதர் தீபாவளியில் படுதோ அல்ல கேண்டலில் பற்ற வைக்கிறதோ நெருப்பு பட வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெஸ் தான் போடுறோம் போடாது இப்போ பேசிக்கலாம், டிபேட் பண்ணிக்கலாம். பட் அன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற ட்ரெஸ் போட தான் செய்வாங்க. ஸோ ட்ரெஸ் பட்டுடுச்சு, நெருப்பு பட்டுடுச்சு. ஒவ்வொரு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். லைக் ஜென்ரலாக ஒரு மேல் பர்சன் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸில் இது நெருப்பட்டாலோ அல்லது ஒரு டைட்டாக போட்டுன்னு கூட நெருப்பு பட்டாலோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்கள ரோல் பண்ணணும். ஸோ ரோலிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த நேரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது அதெல்லாம் செகண்ட். நெருப்பு பட்டுடுச்சா எரியுதா ரோல் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட், இந்த நைட் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க இல்லை எனி பாவாடை போட்டிருக்காங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க, நிறைய பேர் பற்றிக்கிச்சுன்னா இப்படி தூக்கிடுவாங்க மேலே. தூக்கும் போது நெருப்புக்கு மூஞ்செல்லாம் வந்து நெருப்பட்டுரும். அவாய்ட் பண்ணுங்கள். ரோல் தான் மெயின். இந்த நெருப்பில் வந்து நைட் ட்ரெஸ்ஸில் மோஸ்ட் நைட் ட்ரெஸ்ஸில் தான் வைப்பாங்க. நைட்டில் பற்ற வச்சோன்னே ஸோ எடுத்துருவாங்க. அதை எடுக்கக்கூடாது. ஃபேஸ்லாம் பேர்ன் ஆயிரும், ஹேர்லாம் பேர்ன் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். நெருப்பு காயம் பட்டால் தண்ணியில் உடனே ஃபஸ்ட்டு அதை டவுஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி டோட்டலாக நெருப்பு அணைக்கிறது பண்ணிடணும். முக்கியமாக இந்த வெடித்ததுக்கப்புறம் கை வாஷ் பண்ணணும். ஓகே, ஜென்ரலாக இப்போலாம் வந்து அது நம்ம பேச மாட்டோம். பட் ஹேண்ட் வாஷ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுக்கப்புறம் வரப்போகிற ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நெருப்பு காயம் பட்டாலும் படலனாலும் ஹேண்ட் வாஷ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நெருப்பு காயம் பட்டுடுச்சு கையில் அப்படின்னா ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிக்கலாம். நெருப்பு காயத்தில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, கிரேட் 1, கிரேட் 2 நிறைய இருக்குது. கிரேட் 1 வரைக்கும் கிரேட் 2 வரைக்கும் அந்த சூப்பர்ஃபிஷியல் அந்த பிளிஸ்டர் வராத வரைக்கும் அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்த கூல் டவுன் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நெருப்பு காயம் மேலே நெருப்பு பட்டுடுச்சு, ரெட்டாக இருக்கும், பிளிஸ்டர்ஸ்லாம் இருக்காது, அந்த கொப்பளம்லாம் இருக்காது, பட் ரெட்னஸ் மட்டும் இருக்குது. அப்போது ரொம்ப எரிச்சல் இருக்குது, தூரம் போகணும், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது, அப்போது பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் நைட்ரேட் பேஸ்ட் க்ரீம் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூத்தனிங்காக இருக்கும், அந்த எரிச்சலை கம்மி பண்ணும். மிஞ்சி போனால் வலி மாத்திரை எடுக்கணுன்னா பேராசிட்டமால் தான் ஈஸியஸ்ட். அதுதான் சேஃப்டி ஆல்சோ. இந்த வலி மாத்திரை கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு
சிம்பிளாக எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, வலியாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் டைம் வரைக்கும் எனக்கு வலி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பேராசிட்டமால் எடுத்துக்கலாம். அது தவிர ஃபர்தராக ஏதாவது ட்ரீட்மெண்ட் செல்ஃபாக பண்ணிக்காதீங்க. அது வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, ஏன்னா அவங்க அசஸ் பண்ணுவாங்க எவ்வளோ டீப்பாக இருக்குது, ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் வேறு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ட்ரெஸ்ஸிங்கை வந்து ஒரு கொப்பளம் வந்துருச்சு, அந்த இடத்துல வந்து அந்த தோலே தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வரும். இன்கேஸ் கொப்பளம் வந்துருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தாங்க என்னென்னா உடச்சிருவாங்க. ஆஸ் அவர் சொன்னார், உடைக்கக்கூடாது. ஆக்சுவலாக சம்டைம்ஸ் ஏன் அந்த உடச்சிடக்கூடாதுன்னா, அந்த தோல் அமுங்கி டோட்டலாக சரியாக போயிடலாம். உடச்சி விட்டுனா அந்த இடம் ரணமாயிடும். அந்த ரணத்தை வந்து நம்ம வந்து சரியாக மூடி அதை பாதுகாக்கலை அப்படின்னா அது ஷீட் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதால் வரப்போகிற ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஒரு கொப்பளமாக இருக்குன்னா அதை அப்படியே க்ளோஸ் ட்ரெஸ்ஸிங்காகவோ அல்லது ஓப்பன் ட்ரெஸ்ஸிங்காக விட்டுட்டு அது டோட்டலாக அப்படியே அமுங்கி போயிடுச்சுன்னா டோட்டலாக செட்டில் ஆயிரும். பட் தழும்பு மட்டும் கொஞ்சம் இருக்கும், பட் அந்தளவுக்கு ஒரு ஃப்யூச்சர் பாதிப்பு எதுவும் இருக்காது. சரி, அந்த இடம் ரணமாயிடுச்சு, ஒரு நெருப்பு காயாகி டோட்டலாக ரணமாயிடுச்சுன்னா ஒன்று அந்த இடத்த கொலாஜின்ற ஒரு ஷீட் மாதிரி போட்டு அந்த உடனே அந்த இடத்த வந்து தோலாக, அது ஒரு டெம்பரரி தோலாக பயன்படுத்துவாங்க, அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஒரு இடத்துலேருந்து தோல் எடுத்து நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா தோல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பர்டிகுலர் நம்ம பேர்ன்ஸ் பார்த்திங்கன்னா நெருப்பு காயத்தை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் உடம்புல ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்க்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்கள உயிருக்கு சேதம் நிறைய வரும். பாசிபிலிட்டி ஆஃப் லிவிங் இஸ் வெரி லெஸ். ஸோ அதால் வந்து நம்ம அந்த தோலை வந்து எவ்வளோ சீக்கிரம் திருப்பி கவர் பண்ணிடுறோம் அப்படின்றது தான் எங்களோட மெயின் இதுவே. நிறைய இடத்துல என்ன ஆகுனா, சின்ன ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நெருப்பு காயம் ஆயிரும். ஒன்று அட்லீஸ்ட் கொஞ்சம் மிடில் ஹாஸ்பிட்டலில் ப்ரைமரி இல்லாமல் ஒரு செகண்டரி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனாங்கன்னா அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேர்ன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகலாம். ஓகே, ரொம்ப சின்ன ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நிறைய காயம் ரொம்ப சின்ன ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியலன்னா அதுக்குள்ளே வி லூஸ் டைம். ஓகே, ஸோ அது ஒரு திங் இருக்குது. உடம்புல காயம்பட்ட சூழ்நிலை கம்பளியை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக தவறு அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு ஆக்சிடெண்ட் ஆர் ப்ரீ பிளான்ட் ப்ரிகாஷன், இந்த ரெண்டு விஷயம். ஒரு ரோட்டில் வெடிச்சிட்ருக்கோம், அது வந்து திடீர்னு நெருப்பாயிடுச்சுன்னா ரோல். ஓகே, இன்றைக்கி நாங்கள் வெடிக்க போகிறோம், எல்லாருமே ஒன்றா வெடிக்க போகிறோம், இதெல்லாம் என்னோட ப்ரிகாஷன்ஸ் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற போது நம்ம தண்ணி வைக்கலாம், மணல் வைக்கலாம், கம்பளி வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த நேரத்தில் ஒரு தீ விபத்து நடக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஈவன் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரோட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்போது ஒருத்தர் ஃபுல் பாடி பேர்ன் ஆகுதுன்னா அப்போ கம்பளியை போற்றி ரோல் பண்ணும்போது இட் இஸ் ஈஸியர். ஃபுல்லாக ஒரே அணைச்சில் அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிஜன் லெவலை வந்து கம்மி பண்ணிடுறோம், அதால் நெருப்பை ஸ்டாப் பண்ணுறோம், அதுதான் கான்செப்ட். ஸோ அதால் தான் இந்த கம்பளியை போற்றி ரொம்ப தின் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணால் அது யூஸே இருக்காது, இட் ஸ்டில் அளவு ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்கு. ஸோ கம்பளியை நம்ம போற்றிட்டோன்னா அந்த ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. இந்த தீபாவளி போது பாதுகாப்பாக எப்படி வெடிப்பது பற்றி, பட்டாசுகள் வெடிப்பது என்பதை குறித்து ஒரு சின்ன டெமோ நேஷனல் ஃபயர் சேஃப்டி இன்ஸ்டியூட்லேருந்து வெங்கட், விக்னேஷ் மற்றும் கிஷோர் அவர்கள் நம்மகிட்ட செய்து காட்டிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு உண்மையான ஃபயரை உண்டு பண்ணிவிட்டு அதை எப்படி அணைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ட்ரெப்பும் காட்ட போகிறோம். இப்போ வந்து என்னென்னா, முதல்ல துணியை வச்சு, ஆர்டினரி துணி, அது ஈர துணியை வச்சுட்டு எப்படி அணைக்கலாம், அப்புறம் எக்ஸ்டிங்விஷரை வச்சுட்டு எப்படி அணைக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு நெருப்பு உண்டாயிருச்சு அப்படின்னா எப்போயுமே பதட்டப்படக்கூடாது. எப்போயுமே அது சின்ன நெருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய நெருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஈர துணி தான் எடுக்கணும். எப்போயுமே ஈர துணி இல்லாமல் ஒரு சாதாரண துணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த துணியை வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்படி நெருப்பு மேலே வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளையை வந்து கட் ஆகிட்டு அப்படியே வந்து நெருப்பு வந்து ஈஸியாக அணைச்சி போயிடும். இது பேர் வந்து ஸ்மாதரிங் மெத்தட். இது பேர் இது வந்து ஒரு எக்ஸ்டிங்விஷர். ஒரு எக்ஸ்டிங்விஷரில் வந்து பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னா, முதல்ல வந்து லேபிள் பார்க்கணும். லேபிளில் வந்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் எக்ஸ்டிங்விஷர்னு போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி சிவப்பு டைப் எல்லாமே வந்து வாட்டர் டைப்பாக தான் இருக்கும் எப்போயுமே. எக்ஸ்டிங்விஷரில் முதல்ல இந்த பின்னை வந்து வெளியே எடுத்துடணும். அப்புறம் இங்கே வந்து பாஸ்னு ஒரு கீ மெத்தட் இருக்குது. புல் த பின், எய்ம், ஸ்குவீஸ், ஸ்வீப்புன்ட்டு இப்படி பின்னை உரி போட்டிங்க அப்படின்னா தூரமாக 5 to 6 feet இருந்துட்டு இப்படி அணைச்சிங்க அப்படின்னா இந்த ஃபயர் வந்து அணைச்சிடுது. ஓகேவா? இது வந்து ஏபிசி டைப்பு. இந்த ஏபிசி டைப் அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து இருக்கக்கூடாது. எதுக்கு ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகிட்டு அவங்க சுவாசிக்கிறது வந்து தடைப்பட்டு அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துடலாம். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபயர் அணைச்சிடலாம். இது இல்லாமல் நமக்கு துணி இல்லை அப்படின்னா இது மேலே ஒரு பாத்திரத்தை வந்து, அதாவது ஓட்டை இல்லாத பாத்திரத்தை இது மேலே வச்சு மூடிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபயர் அணைச்சிடலாம். தேங்க்யூ.
இதை பார்க்கின்றவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அப்போ எதெல்லாம் செய்யணும்? இப்போ நீங்கள் வந்து அவேர்னஸ் இருக்குது இல்லைன்றதுக்கு பதிலாக இதை செய்தால் நன்றாக இருக்கும், இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு வரியிலும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். பட்டாசு விற்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடில் வந்து வச்சு விற்றா வந்து கொஞ்சம் சேஃப்னஸ். சரி, அந்த கரண்ட் பாக்ஸ் அது பக்கத்துல எல்லாம் வெடிக்காம இருக்குது நல்லது சார். எலக்ட்ரிக் பாக்ஸ் பக்கத்தில். வெரி குட். எல்லாரும் வந்து குழந்தைய வந்து சந்தோஷப்படுத்த நினச்சி வந்து குழந்தைய வந்து கையில் வச்சுட்டு வந்து வெடிக்கிறாங்க. அப்படி வெடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வெடித்தா போதும். பட்டாசு வெடிச்ச அப்புறமா கையை கழுவணும். ஏன் அப்படின்னா கையை கழுவாமல் சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸோ அதால் விஷம் வந்து நம்ம உள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கை கழுவிட்டு சேஃப்டியாக கொண்டாடலாம். நம்ம பட்டாசு வெடித்தோன்னே நம்ம ஸ்கின்னெல்லாம் நம்ம கையை வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மருந்து பட்டால் பாதி பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வரும். அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கும். புஸ்வானம்னா பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சிலர் வந்து என்னென்னா வச்சு நல்லா நீளமாக வச்சு வைக்கணும். ஆனால் அப்படி வைக்கிறது இல்லை யாருமே. பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி வைப்பாங்க. அது கையில் பிடிச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உடனே வந்து கையிலே வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கையில் புண்ணு ஏற்படுறதுக்கான வாய்ப்புனா வருது. வெடிக்கும் போது இப்போ பக்கத்தில் யாராவது வராங்கன்னா அவங்க முதல்ல நில்லுங்கன்னு சொல்லணும். அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வெடிக்கிறோம் அப்படின்றதுக்காக கிட்ட வரும்போது ரொம்ப வெடிக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ ராக்கெட் எல்லாம் கையிலேயே விடுவாங்க சார். கையில் விடுறது, வயிறு மேலே விடுறது, அதெல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். குடிக்காமல் அந்த தீபாவளியை கொண்டாடினாங்கன்னா முக்கால்வாசி சேஃப்டி அதிலே நம்ம பார்த்துக்கலாம். பட்டாசு பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும். என்ன ஹெல்த் ஹசார்ட் இருக்குது, என்ன டெசிபிள் கேட்க முடியும், என்ன லிமிட் இருக்குது, என்ன அக்வஸ்டிக்கில் யூஸ் பண்ண முடியும், அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு அவேர்னஸ் இருக்கணும். குறிப்பாக நம்முடைய மொழியில் அது இருக்கணும், தமிழில். அது அடுத்த விஷயம் இருக்கணும். இப்போ ராஜஸ்தானில் வந்து பட்டாசு உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த பட்டாசில் வந்து சவுண்டும் கம்மியாக இருக்குது, பொல்யூஷனும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பட்டாசு யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவேர்னஸ் இல்லைன்றதுக்காக பேசுறதுக்காக இங்கே வந்தீங்க. இவ்வளோ அவேர்னஸ் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ யூ ஆர் பீங் அவேர், ரைட்? எவ்வளோ சொன்னீங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் நிஜமா. ஸோ அவங்களுக்கு ஒரு யூ ஆல் ஆர் அவேர் நவ், ரைட்? தீபாவளியோட முக்கியமான நோக்கமே சகோதரத்துவம் தான். ஸோ சுற்றி இருக்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். அதே மாதிரி மொட்டை மாடியில் வெடிக்கும் போது நிறையா வந்து பைப் லைன்ஸ் மேலே வந்து கரண்ட் லைன்ஸ்லாம் இருக்கும். அந்த இடத்துல வெடிக்காமல் கொஞ்சம் தள்ளி அந்த லைன் இல்லாத இடத்துல வெடித்தா அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் எப்போவுமே. அப்புறம் ராக்கெட் வந்து பாட்டிலில் வச்சு வெடிக்கணும். ஜன்னல் பக்கமாக வச்சு வெடிக்கக்கூடாது. ஏன்னா அங்கே கிச்சன் இருக்கும், கேஸ் இருக்கும், உள்ளே போய் வெடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. காலில் செருப்பு போட்டு பட்டாசு வெடிக்கணும், அது முக்கியமான ஒன்று. குடிசை மட்டும் இல்லை, நிறைய வைக்கோல் போர்லாம் இருக்குது. மாட்டுக்காக தீவனம் கொடுக்குற வைக்கோல் போர் பக்கத்துலேயும் பட்டாசு வெடிக்கக்கூடாது. ராக்கெட் விடும்போது பாட்டில் மட்டும் வச்சுட்டு விட்டிங்கன்னா அது படுத்துரும். அந்த ஃபோர்ஸில் அது படுத்துரும். அந்த ராக்கெட் அந்த பாட்டிலில் வந்து எப்போவும் அதில் பாதியாவது மண் இருக்கணும். அது விழாமல் இருக்கிறதுக்காக மண் போட்டு வெடிக்கணும். அது ஒரு சேஃப்டி. வெரி குட். இப்போ சங்கு சக்கரம் அதெல்லாம் வந்து வெளியே வச்சு வெடிக்கிறத விட வீட்டுக்குள்ளே மார்பிள்ஸில் வச்சு வெடித்தா வந்து நல்லா சுத்தம் ஸ்பீடாக இருக்கும். அதனால சொல்லிட்டு வீட்டில் வெடித்து கொஞ்சம் பர்ன்ஸ்லாம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தவிர்க்கலாம். பட்டாசு வெடிக்கும்போது அந்த பாக்கெட்டில் வந்து பட்டாசு வச்சுட்டு வெடிக்கிறது, கையில் வந்து ஊதுபத்தியே கையில் இன்னொரு பட்டாசு வச்சுட்டு வெடிக்கிறதெல்லாம் தவிர்க்கலாம். ஒரு ஸ்பாட்டில் வந்து ஒருத்தர் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் பக்கத்தில் பட்டாசு வைக்கிறது, அந்த மாதிரி இதை தவிர்த்துடலாம் சார். பெரிய பட்டாசு 1000 வாலா அந்த 5000 வாலா குறுகிய சாலையில் வெடிக்கிறத விட பெரிய சாலையில் வெடித்தா நல்லாயிருக்கும். அசித்தம்பி சார், என்ன மாதிரியான பாதுகாப்பான தீபாவளி கொண்டாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்திய பட்டாசுகளில் அந்த பட்டாசு பெட்டி ஒவ்வொரு பெட்டிலையும் எந்த மாதிரி வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்போம். அதை படித்து பார்க்கணும். அதுபோக அந்த சேஃப்டி இது இப்போ சொன்னாங்கள்ல, பக்கத்தில் தண்ணி பக்கெட் வச்சுக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அது பக்கத்தில் பெரிய ஆள் சின்ன குழந்தைகிட்டெல்லாம் கொடுக்காம பக்கத்தில் பெரிய ஆள் பாதுகாப்புக்காக நின்றுட்டு இது பண்ணணும். இது மாதிரி இந்த உடம்பு சரியில்லாத ஆள், வயசானவங்க பக்கத்துலலாம் வெடிக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வெடிக்கக்கூடாது, காலையில் 6 மணிக்கு முன்னாடி நைட்டு 10 மணிக்கு பிறகு வெடிக்கக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் நிறையா பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்போம் எங்கள் அசோசியேஷன்லேருந்து. அதில் என்னென்ன நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்ற பார்த்து அதை ஃபாலோ பண்ணி விபத்து இல்லாத தீபாவளியை எல்லோரும் கொண்டாடி தீபாவளியை நன்றாக அனுபவித்து கொண்டாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். வெங்கட் சொல்லுங்கள். ஏதாவது சமைக்கிறாங்க அப்படின்னா தரையில் வச்சு கேஸ் சிலிண்டரையும் ஸ்டவ்வையும் தரையில் வச்சு சமைப்பாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா கேஸ் வந்து டென்ஸ் ஜாஸ்தி, அதை வந்து தரையில் தான் வந்து அக்யூமுலேட் ஆகும். இப்போ எதாவது ஃபயர் ஆகிடுச்சு, ஏன்னா ஸ்டவ்வும் தரையில் தான் இருக்குது அப்படின்றப்ப அதுக்கு வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்காது, நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ரெண்டுமே. பர்ஸ்ட் வந்து பெருசாக இருக்கும், பர்ஸ்ட் சிலிண்டர் எப்போயுமே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஜன்னல் வந்து கேஸ் எப்போயுமே லீக் ஆயிருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிச்சன் ஜன்னல்லாம் திறந்து வச்சுருப்போம். அந்த முக்கியமான நாளில் மட்டும், இந்த தீபாவளி டைத்தில் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, கேஸ் சிலிண்டரை க்ளோஸ் பண்ணி வைங்க, ஜன்னலை வந்து லைட்டாக திறந்து வைங்க, ரொம்ப திறந்து வைக்காங்க. ராக்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும்னு சொல்ல முடியாது, இந்த சைடு வேணால் போகலாம். அது கிச்சன் ஜன்னல் உள்ளே கூடி வந்துருச்சுன்னா, நம்ம கேஸ் திறந்து வச்சுருந்தோன்னா அதுவே வந்து பெரிய வெடி விபத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். தேங்க்யூ.
இருங்கோவேல் சார், உங்களுடைய கருத்து. பட்டாசுகளை வந்து குழந்தைங்க வந்து வெடிக்கிறதுக்காக வெளியே வந்திருக்கும்போது சில பட்டாசுகளை வந்து சட்டை பைக்குள்ளேயோ அல்லது பேண்ட் பைக்குள்ளேயோ வச்சுருப்பாங்க. அவ்வாறு வைத்திருப்பது ஒருவேளை அவங்க மேலே நெருப்பு பட்டுச்சுன்னா அத்தனையும் சேர்ந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று, பட்டாசு வாங்கின உடனே வீட்டில் நம்ம ஸ்டாக் பண்ணி வைப்போம். அந்த ஸ்டாக் பண்ணி வைக்கிற இடம் வந்து நெருப்புக்கும் மின்சாரத்திற்கும் தொடர்பு இல்லாத இடங்களில் வாங்கி வச்சுக்கோங்க. சில பேர் தீபாவளிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்பே, 1 மாதத்திற்கு முன்பாகவே வாங்கி வீட்டில் ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம். சில நேரமாக தீபாவளிக்கு முன்பாகவே சில விபத்துகள் வாய்ப்புகள்லாம் நடந்திருக்குது சில இடங்கள்னு. நம்மால் முடிந்த முதல் உதவி காரியங்கள், ஆரம்ப கட்ட உதவிகள், அவற்றையெல்லாம் நம்ம செய்வதன் மூலமாக இந்த தீபாவளி ஆனந்தமான தீபாவளியாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்றி சார். ரஜினிகாந்த் சார், உங்களுடைய இதை பார்க்குற மக்கள் வந்து அவங்க மட்டும் கற்றுக்காம மற்றவங்களுக்கு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, மீடியா தான் மேக்ஸிமம் ரீச். ஸோ உங்களோட எந்த இதில் டிபி ரேட்டிங் இதில் ஜாஸ்தி இருக்கும், அந்த அப்போ இதில் என்னென்ன இது டெலிகாஸ்ட் ஆகுது, அது கீழே இந்த அவேர்னஸை தே ஷுட் கீப் ஆன் புட்டிங். நிறைய அவேர்னஸ் வந்தால் அப்போது நிறைய ரீச் இருக்கும். ஓகே, நம்ம வந்து சோஷியல் மீடியா இஸ் ஆல்சோ தேர். உங்களுக்கு எல்லாருக்கும் சோஷியல் மீடியாவில் so many likes, so many followers இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அவேர்னஸ் மீடியாவும் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு. திஸ் 2. 3, இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல, ஸோ எப்படி வந்து சிகரெட்ஸில் வந்து ஒரு சிகரெட்ஸோட ப்ராப்ளத்தில் ஒரு அகௌரவமான பிக்சரை ஒரு ரூலில் போட்டு ஒருத்தன் பார்க்கும் போதே இப்படி ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி, எப்படி ஒரு நெருப்பு காயம் ஆனால் அதோட ஃப்யூச்சர் எஃபெக்ட்ஸில் அகௌரவமாக ஃபுல்லாக அப்படியே அட்டாச் ஆகி என்னென்ன டிஃபிகல்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் தே கேன் ஆட். அதை பார்க்கும்போது இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்றது அவேர்னஸில் அது கொஞ்சம் அவங்களே உணர்றதுக்கு ஒரு சேஃப்டியாக கூட இருக்க வாய்ப்பு. தேங்க்யூ டாக்டர். முன்னெல்லாம் பழங்காலத்தில் ஆண்கள் தங்களுடைய வீரத்தை காட்டுவதற்கு நடுக்கல்னு வச்சுருப்பாங்க, அதை தூக்கி வந்து பண்ணணும்னுவாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வந்துச்சு, அதுவும் இப்போ வந்து தடை செய்யும் போது இப்போ வீரத்தை உனக்கு காட்டுவதற்கு வேறு வழி இல்லாதனால இந்த மாதிரி பட்டாசுகள்லாம் நான் வீரம் அப்படின்றான். உண்மையாக வீரம் என்பது அதில் விவேகத்தோடு இருக்கக்கூடிய வீரம் தான் உண்மையான வீரம். ஆகவே இதை பாதுகாப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் கொண்டாடக்கூடிய வகையில், ஏன்னா இது நம்முடைய உயிர், இது நமக்கு வந்து நல்ல நாள் சமயத்தில் எந்த விபத்தும் ஏற்படக்கூடாது என்கின்ற அந்த விழிப்புணர்வு இருக்கணும். அதே மாதிரி ஆரம்பத்திலேருந்து சொன்னது போலவே பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் ஒரு தண்ணீர் வைத்து கொண்டு இருக்க வேண்டும். குறிப்பாக டாக்டர்கள் சொல்கின்ற போது ஒருவேளை விபத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவங்கள வந்து போர்வையால் மூடுவதோட நீங்கள் வந்து உருள வேண்டும் என்று அவர்கள் வந்து ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீன பட்டாசுகளை தவிர்த்து விட்டு நமது ஊர் பட்டாசுகளை வெடித்து மகிழுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக சின்ன வயசுலலாம் தீபாவளி கொண்டாடும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தான் நிறைய பட்டாசு வெடிச்சன்றதுக்காக பக்கத்து வீட்டில் இருக்கிற குப்பெல்லாம் தூக்கிட்டு வந்து காலங்காத்தால் போட்டு வச்சுப்பான். என் வீட்டில் தான், அதாவது அப்பா வாங்கி தரவில்லை என்று சொன்னால் என் வீட்டில் தான் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே அப்படி நினைக்கின்ற போது ஆதரவற்ற குழந்தைகள் அனாதை இல்லங்களில் எவ்வளோ ஏங்குவாங்க அப்படின்னு இருப்பாங்க. அதனால் தயவுசெய்து இந்த தீபாவளியை அது மாதிரி ஒரு அனாதை இல்லங்களுக்கு சென்று அந்த குழந்தைகளோடு மகிழ்ந்து அவங்களுக்கு வெடித்த அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஏன்னா அதுதான் உண்மையான தீபாவளியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி குளித்துவிட்டு தீபாவளியை கொண்டாடுங்கள், குடித்துவிட்டு தீபாவளியை கொண்டாடாதீர்கள். ஆகவே எல்லோருக்கும் இது பாதுகாப்பான தீபாவளியாக இருக்க வேண்டும். ஹாவ் எ சேஃப் தீபாவளி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.